ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க. மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. புதிய வீடியோக்கள் டக்குன்னு உங்கள் மொபைலில் வந்துகிட்டே இருக்குங்க. நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், மார்கழி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் இன்றைய தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டுள்ளது. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. அதனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் தினங்கிறதுனால முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சாகணுங்க. இன்னைக்கு நல்ல நீங்க உழைப்பை தான் போடுவீங்க, ரெகுலரான உழைப்பை தான் போடுவீங்க. ஆனா அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் மிக முக்கியமான வகையில நீங்க நல்ல நன்மைகள் பெறணும் அப்படின்னா நீங்க நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சின்ன சின்ன தோல்விகள் இருந்தால் அதுக்காக நீங்க மனம் தளரக்கூடாதுங்க. கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதுக்காக நீங்க கோவப்படாம நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும். உங்க பேச்சுல கனிவு பரிவு கண்டிப்பாக தேவை. தீய சொற்களை பயன்படுத்தக்கூடாதுங்க. பேசாம இருந்தது ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக அமையும். உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு கூட வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. இன்றைய தினம் நீங்கள் உண்டு, உங்க வேலையில் உண்டு என்று, உங்களுக்கு பொழுதுபோக்கில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சியை மேற்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்பத்துல அமைதியான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நீங்க கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. யார்கிட்டயும் பணத்தை நீங்க கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போறதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம். யார்கிட்டயும் நீங்க கடன் கூடுதலாக வாங்க வேண்டாங்க. பணத்தை நீங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப குறைச்சிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவு பண்ணாம இருக்கிறது நல்லது. ரொம்ப அவசியம் மட்டும் பணத்தை செலவு பண்ணுங்க. சில பேர் உங்க பேராசையை தூண்டிவிட்டு சில விஷயங்களை முதலீடு பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க போய் செய்யாதீங்க. இன்னைக்கு முதலீடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அல்லங்க. சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில எந்த உணவையும் நீங்க சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக கவனித்து நீங்க சரி செய்து கொள்ளுங்கள். இந்த தினம் அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்வதற்காக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியங்க. உங்க வெயிட்டுக்கு, உங்க உடலுக்கு எவ்வளவு வெயிட் தூக்க முடியுமோ அந்த தான் நீங்க தூக்கணும். ஓவர் வெயிட்லாம் நீங்க தூக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்பைசியான உணவுகளை வெளியில போய் சாப்பிடாதீங்க. முடிஞ்சாலும் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. வண்டி வாகன பயணங்களின் போது கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள். இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க. வியாபார வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. உத்தியோக பணியில உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகம் இல்லாமல் மாறலாம். உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களுக்கும் இந்த தினம் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு சுத்தி என்ன நடந்தாலும் யாரு கூட நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணாம மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்க காது கொடுத்து கேட்டுக்கங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க சிறப்பாக ரிப்ளை பண்ண முடியுங்க. மனசுல குப்பை மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன சஞ்சலங்கள் மனசுல ஏற்படலாங்க. இந்த தினம் தேவையில்லாத விஷயங்களை நீங்க யோசிக்காம இருக்கிறது நல்லது. ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை மட்டும் செய்யுங்க. அது குறித்த விஷயங்களை மட்டும் யோசிங்க. உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் குறித்து யோசிக்கலாம். பிடித்தமான இறை வழிபாடுகள், இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதை குறித்து யோசிக்கிறாங்க. பிடிச்சமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நல்ல ரிசல்ட் பெற முடியுங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா சில காரியங்கள் இழுபறியாக இருந்து உங்கள் பொறுமையை சோதிக்கும். உங்க பொறுமையில சோதிக்கும் போது நீங்க அதை சிறப்பாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பொறுமையாக இருந்து நீங்களும் சிறப்பாக சமாளிக்க முடியும். இந்த தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஆதரிக்கீங்க. சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. பொருளாதார பக்கம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனா பணத்தை லாஸ் ஆகாம நீங்க பாதுகாத்து ரொம்ப முக்கியம். யார் நம்பி இன்னைக்கு கடன் கொடுக்க வேண்டாம். இந்த தினம் அதன் மூலமாக சில லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகினா கடன் திரும்ப வராது. இந்த தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதமான காதல் உணர்வுகளை நீங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்குவீங்க. அதனால இந்த தினம் உங்க காதல்
வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உங்க மனக்குறைந்த காதலருடன் உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. ஆனா தேவையில்லாத விஷயங்களை, நெகட்டிவான விஷயங்களை நீங்க பேசாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் நீங்க சிறப்பாக விட்டு கொடுத்து சமாளிக்கணுங்க. இன்றைய தினம் எதுக்காவது பணம் கடனா குடுத்திருந்தீங்கன்னா, அந்த பணம் பழைய பாக்கிலாம் வசூலாகுங்க. ஆனா நீங்க அது கரெக்ட்டா கால்குலேஷன்லாம் கரெக்ட்டா இருக்கா? இன்ட்ரெஸ்ட் எல்லாமே முதலீடு எல்லாமே நீங்க கொடுத்த பணம் தான் வந்திருக்காங்கிறத ஒரு செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை சில பணங்கள் வந்த மாரி காட்டியிருந்தாலும் அது வராம கூட போயிருக்கலாம். அதனால அக்கவுண்ட்ல நீங்க ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து நீங்கள் சின்ன சின்ன இடங்களுக்கு, அதாவது அருகில் இருக்கக்கூடிய பார்க் போன்ற இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரது நல்லது. இன்றைய தினம் மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு தருணமாக அது அமையும். இன்றைய தினம் நண்பர்களுடன் தொலைபேசியில அல்லது நேர்ல போயிட்டு நீங்க அரட்டை அடிச்சிட்டு நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. உங்க நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வழக்கமான காரியங்களில தொய்வு ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்க முன்னாடி முடிச்சுறது நல்லதுங்க நண்பர்களே. சின்ன சின்ன காரிய வெற்றிகள்ல உங்களுக்கு ரொம்ப இழுபறியான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் சலிப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. அதனால பொறுமையா செயல்படுங்க. இந்த தினம் உங்களுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வார்த்தைகளை கவனமா இருங்க. வேற லெவல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் எல்லோ கலர் பயன்படுத்தினால் அது அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் போது அதை நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி அதை பராமரிச்சிருங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ஒவ்வாத உணர்வுகள், அலர்ஜி தரக்கூடிய உணர்வுகளை இன்னைக்கு எடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. வெயிட் தூக்கும் போது ஓவர் வெயிட்ல நீங்க தூக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனா அது இழுபறியா கிடைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் ஆகலாம். இருந்தாலும் பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் சில இழுபறியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். பூசம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உத்தியோக பணிகள்ல, அலுவலக பணிகள்ல உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகம் இல்லாம இருக்கலாம். அதனால பொறுமையாக எல்லா பணிகளையும் ஹேண்டில் பண்ணுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், கவனமா வேலை செய்யுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி சில முடிவுகள் எடுக்கும்போது சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணி சில டிசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால உங்களுக்கு சில சின்ன குழப்பங்கள் ஏற்படுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்காம உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நிம்மதி பெற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்ப்புகள் கூட வரலாங்க. எதிர்ப்புகளை கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை. அது உங்களால் சிறப்பாக சமாளிக்க முடியும். அமைதியாக பொறுமையாக இருந்து இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காண முடியுங்க. தேவைப்பட்டால் அனுபவசாலியின் ஆலோசனைகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.